இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வழக்கமா முக்கிய பிரமுகர்கள் 3 பேர். ஸ்டாலின் அவர்கள் 3 பேருமே பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கான ஒரு விஷயத்த தான் அவங்க வந்து மெசேஜ குடுக்குற மாரி தான் இருந்தது அவங்களுடைய பேச்சு. குறிப்பா பிரதமருடைய மதுராந்தக கூட்ட பேச்சுக்கான பதில் தான் அவங்க எல்லாமே. ஏற்கனவே அன்னைக்கே வந்து பிரதமர் வந்துட்டு பேசிட்டு போய் அடுத்த 1/2 மணி நேரத்திலேயே சிஎம் அறிக்கை வெளியிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். டபுள் இன்ஜின்ங்கிறதுக்கு உடனே பதில் சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல? தொடர்ந்து வந்து அதான் ஒரு நல்ல ஒரு விமர்சனம் பண்ணார். முரட்டு பக்தர் பார்த்துருக்கீங்க, முரட்டு தொண்டன் பார்ப்பீங்க, முரட்டு அடிமைன்னு ஒருத்தர் நீங்க பார்த்துருக்கோம். எடப்பாடி பழனிசாமி பிரதமர் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நம்பர் 1 அடிமை முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமைய நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம்னு அவர் சொன்னார். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கல்ல. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்க, இங்கே போனீங்க, எல்லா நாட்டுக்கும் போனீங்க, மணிப்பூருக்கு போகலையேன்னு கேட்டாங்க. மணிப்பூரில் உள்ள ஒரு அங்கே நடந்த ஒரு விஷயத்தோ அதோட மோசமாக தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. பாஜக ஆளும் மாநிலங்களில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் தெளிவாக சிஎம் சொன்னார். ஊபியாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது சம்பவத்தோடு தமிழ்நாட்டில் நடந்துருச்சான்னு கேள்வி கேட்குறாரு. அது பதில் சொல்லி தான் ஆகணும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? நீங்க ஏற்கனவே உருவான ஒரு கூட்டணியை திருப்பியும் ரீஎலக்ட் பண்ணி புதுசாக உருவாக்குன மாதிரி ஒரு காட்டிக்கிறீங்க. ரெண்டாவது, இந்த கூட்டணியில் எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தி சிபிஐ, ஐடி, இன்கம் டேக்ஸ் இந்த விஷயங்களில் வச்சு மிரட்டி எல்லாத்தையும் ஒன்றாக்கியிருக்கீங்க. இதனால மக்கள் இதெல்லாம் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னார். பிப்ரவரி மாதம் மட்டும் 5 மாநாடு நடத்த போறோம். 4 வாரம் தான், ஆனா 5 மாநாடு. அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 6 நாட்களுக்கு ஒரு மாநாடு வந்து திமுக நடத்துது மாநில லெவலில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் மாநாடு, நீங்கள் கொங்கு முடிஞ்சிருச்சு, டெல்டா முடிஞ்சிருது, தென்மண்டலம் பண்ணி ஆகணும், வடமண்டலம் பண்ணணும், சென்னை சேர்ந்து வந்துடுது. அது தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் மிக்கி. வணக்கம் சார். மகளிர் மாநாடு, டெல்டா மண்டல மகளிர் மாநாடு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மகளிர் வந்து பங்கேற்று இருந்திருக்கிறாங்க. பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக துணை பொதுச் செயலாளர் அம்மையார் கனிமொழி, கே நேரு மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் எல்லாம் உடைய நிகழ்த்தினாங்க. ஸோ இந்த மாநாடு மூலியமாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன சார்? இல்லை, ஏற்கனவே திமுக வந்து இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு ஒன்று நடத்துச்சு. அது தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இளைஞர்கள் மற்றும் பெண்கள், அதாவது இளம் பெண்கள் சேர்த்துனே வச்சுக்கலான்னு வச்சுங்களேன். அவங்க 2 பேரையும் குறிவைத்து தான் இப்போ திமுக வந்து தெளிவாக பிரித்து மண்டல மாநாடுகளாக நடத்திட்டு இருக்கு. அது இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு அப்படி நடத்துகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா மண்டல மகளிர் மாநாடு அப்படின்னு ஏற்கனவே கொங்கு மண்டல மாநாடு கிட்டத்தட்ட 39 தொகுதிகள் முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன். பல இடத்துல முடிச்சிருச்சு. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, செங்கிப்பட்டி, திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில் உள்ள மத்திய ஏரியாவான செங்கிப்பட்டியில் இன்றைக்கி நடந்தது. கிட்டத்தட்ட 46 தொகுதிகள் கொண்ட இந்த மண்டல மகளிர் மாநாடு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்டா மண்டல மகளிர் மாநாடு அப்படின்னு நடத்துனாங்க. இன்றைக்கி சிஎம் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சிங்கிறது பொதுவாக டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திமுகவுக்கு எப்பயுமே சாதகமாக இருந்திருக்குது. அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுதான், டெல்டா தான் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா சாதகம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த திராவிடம், தீக இதெல்லாம் வந்து டெல்டாலேருந்து தான் ஆரம்பித்த விஷயங்கள். தலைவர்களும் பெரும்பாலான தலைவர்கள் டெல்டாலேருந்து உருவாகியிருப்பாங்க. குறிப்பாக கருணாநிதி அவர்களுடைய சொந்த ஊர் டெல்டா தான் வச்சுங்களேன், திருவாரூர். அப்படி பார்க்குறப்போ நீங்கள் சிஎம் வந்துடுறாரு, உதயநிதி எல்லாமே அப்படி தானே வந்துடுறாங்க. நீங்கள் பல ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் கோட்டைன்னு சொல்லலாம் டெல்டா. அதனால் வந்து ஒரு நீங்கள் கடந்த பல்லடம் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, கொங்கு
அது வந்து பாஜக மற்றும் அதிமுக கோட்டை அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப சீரியஸாக பண்ணுச்சு திமுக. இப்ப அடுத்த கட்டமாக டெல்டா கொஞ்சம் லைட்டான விஷயங்கள்னு வச்சுங்களேன். இது எப்பயுமே திமுகவுக்கு கோட்டையாக இருந்த ஒரு விஷயம். கண்டிப்பாக கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 தொகுதி 49 தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கிட்டத்தட்ட 40 தொகுதிகளை திமுக கேஷுவலாக அடிச்சிருக்கும். பட் இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைத்திலிங்கம் ஏற்கனவே சமீபத்தில் திமுக ஜாயின் இணைஞ்சிருக்காரு. பண்ணாரு. அவருடைய ஆதரவாளர்களுடைய அவங்க சேர்ந்ததும் இன்னைக்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 10,000 பேர். அவங்க வந்து டெல்டாவில் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அவங்களும் இன்னைக்கு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஸ்ட்ராங் நீ கிடைச்சிருக்கு திமுகக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வைத்திலிங்கம் அவர் வந்து டெல்டாவில் ஒரு பரிச்சயமான முகம் அவர். நேற்று வரைக்கும் அதிமுக இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வருஷமாக அவர் ஒதுங்கியே இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. வேஷ்டி கூட கட்ட முடியல அவருக்கு. காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிரான வழக்கு, வேஷ்டி கட்டக்கூடாது, அவங்க கொடி பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்ட வழக்குனால அவங்களாம் அந்த கொடியை கூட பயன்படுத்த முடியல, வேஷ்டி இல்லை. ஸோ இன்றைக்கி அவர் திமுகவில் வந்து இன்றைக்கி ஸ்டேஜில் அவரையும் உட்கார வச்சுருந்தாங்க செங்கிப்பட்டியிலன்னு வச்சுங்களேன். அவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வழக்கமாக முக்கிய பிரமுகர்கள் 3 பேர் மகளிர் அணியைச் சேர்ந்த கனிமொழி அவர்கள், அடுத்தது இளைஞர் அணி செயலாளரான உதயநிதி, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 3 பேருமே பேச்சுலாம் பார்த்திங்கன்னா முழுக்க மத்திய அரசுக்கான ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து ஒரு மெசேஜை கொடுக்குற மாதிரி தான் இருந்தது அவங்களுடைய பேச்சு. 3 பேருடைய பேச்சுமே பார்த்திங்கன்னா குறிப்பாக பிரதமருடைய மதுராந்தக கூட்ட பேச்சுக்கான பதில் தான் அவங்க எல்லாமே 3 பேருமே அவங்க தெளிவாக பேசினாங்க. அது நம்ம கண் கூட பார்த்தோம். ஏற்கனவே அன்னைக்கே வந்து பிரதமர் வந்துட்டு பேசிட்டு போய் அடுத்த அரை மணி நேரத்திலேயே சிஎம் அறிக்கை வெளியிட்டார்னு வச்சுங்களேன். டபுள் இன்ஜின்ங்கிறதுக்கு உடனே பதில் சொல்லி பேச ஆரம்பிச்சார். இன்றைக்கும் அதே தான் சொன்னார். உதயநிதி அவர்கள் ஃபஸ்ட்டு அவர் பேசும்போதும் கூட அதே தான் குறிப்பிட்டு அவர் சொன்னார். இனிமேல் அடிக்கடி வருவார் அவர், பிரதமர் வர்றது வந்து இனிமேல் நம்மளுக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்காது. காரணம்னா எலெக்ஷன் டைமில் அவங்க வந்துட்டு தான் போவாங்க அப்படிங்கிறதையா இருக்கட்டும். தொடர்ந்து வந்து அதான் ஒரு நல்ல ஒரு விமர்சனம் பண்ணார் உதயநிதி அவர்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் முரட்டு பக்தர் பார்த்துருக்கீங்க, முரட்டு தொண்டன் பார்ப்பீங்க, முரட்டு அடிமைன்னு ஒருத்தர் நீங்கள் பார்த்துருக்கோம்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும், பிரதமர் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பயங்கர ஒரு ஆரவாரம் மத்தியில் அந்த ஒரு வார்த்தையை சொன்னார் அவர். முரட்டு அடிமைன்னு ஒரு வார்த்தை வந்து அவர் எப்பயுமே கலோக்கியலாக பேசிட்டு போயிடுவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு ரொம்ப நல்லா ஹைலைட்டாகவே இருந்தது. அதே மாதிரி கனிமொழி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்களே பேசும்போது இருமிக்கிட்டே பேசுனாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசுனவங்களும் அவங்களும் டார்கெட் பண்ணது பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சை தான். வாங்க எங்களெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன தொடர்ந்து புயல் நிவாரணம் எங்களுக்கு வழங்கப்படலை, கல்வி நிதி வழங்கப்படலை, எங்களுடைய கோரிக்கையெல்லாம் எதையுமே நீங்கள் ஏற்றுக்காமல் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன பேசுகிறீங்களே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் 2 கேள்வி இருக்கு சார். ஒன்று, இந்த மத்திய அரசின் மீது மோடி அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தால் திமுக பெரிதும் வந்து பலனடையுது, அவங்கள விமர்சனம் பண்ணா ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. 2வது உள்ளூர் இஷ்யூஸ் வந்து மறைக்கிறதுக்கு இப்படி டைவர்ஷன் பாலிடிக்ஸும் டிஎம்கே பண்ணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை வேற என்ன உள்ளூர் விமர்சனம்னா என்ன விமர்சனம் இருக்கு? இல்லை போராட்டம் விமர்சனம் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம்னு அவர் சொன்னார். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கல்ல. ஆட்சியாளர்கள் பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? அதை கடந்து போக முடியாது. அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்க, இங்கே போனீங்க, எல்லா நாட்டுக்கும் போனீங்க, மணிப்பூருக்கு போகலையேன்னு கேட்டாங்க. மணிப்பூரில் உள்ள ஒரு அங்கே நடந்த ஒரு விஷயத்துக்கும் அதோட மோசமாக தமிழ்நாட்டில் நடந்துருச்சு சொல்லுங்க நீங்கள். அதே மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்களில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிகெல்லாம் தெளிவாக சிஎம் சொன்னார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் வேணால் பாருங்கள், பெண்களுக்கான எதிரான வன்முறைகள்ங்கிறத நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ராட்டஜியை எடுத்து பாருங்கள்.
ஊபியாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது சம்பவத்தோடு தமிழ்நாட்டில் நடந்துருச்சான்னு கேள்வி கேட்குறாரு. அது பதில் சொல்லி தானே ஆகணும். சரி, நீங்கள் அவங்க டபுள் இன்ஜின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதை தான் அவர் சொன்னார். சிஎம் என்ன சொன்னார்? டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்கள்லாம் என்ன நிலை இருக்குது? சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், பெண்களுக்கான கல்வி எந்த அளவுக்கு இருக்குது? இல்லையே. அதை தாண்டில தமிழகம் இருக்குது. ஏன் நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். சிஎம் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தானே. அவர் இன்னைக்கு தெளிவாக சொன்னார். ஒரே ஒரு விஷயந்தான், என்டிஏ வெர்சஸ் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சிஎம் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணார். முழுக்க முழுக்க நீங்கள் எங்களுக்கு எதிராகவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க திருப்பி அதே தான் கேட்குறாங்க. பல விஷயமா சொல்லிட்டு இருக்கிறது தான் ஒரே ஒரு விஷயம். தமிழ் மொழிக்கான வளர்ச்சிக்கு எந்த விதத்துலையும் நிதி தரல. சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி கொடுக்குறீங்க. நீங்கள் அதெல்லாம் புள்ளி ஒருத்தோடு சொல்கிறப்ப என்ன பதில் சொல்ல முடியும்? அதில் இதெல்லாம் நீங்கள் அவங்க சொல்கிற விஷயத்துக்கு தானே, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பிரைம் மினிஸ்டர் கேட்டார், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது முதல்வர் சொல்லி தானே ஆகணும், துணை முதல்வர் சொல்லி தானே ஆகணும் அந்த விஷயத்த. ஆனால் எனக்கு என்னை பொறுத்தவரை இன்றைக்கி அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயம்தான்னு வச்சுங்களேன். பிரதமர்கிட்ட தான் கேட்குறாரு அவர், நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் ஏன் பாரபட்சமாக பார்க்குறீங்க? எங்களுக்கு எந்த நிதி உதவியும் தர மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு எந்த விதத்துலையும் அனுசரணையாக இல்லை நீங்கள், ஆனால் எங்களை குறை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே எப்படின்னு கேட்குறாரு அவர். கேட்டால் டபுள் இன்ஜின்னு சொல்கிறீங்க. சரி, ரைட்டு. அப்படியே பார்க்கும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் உள்ள மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்து இருக்கிறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையே. பாதுகாப்பான நகரங்களில் பட்டியலில் கிட்டத்தட்ட 7 நகரம் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் 25 இடத்துல வந்துருச்சு. ஆல் ஓவர் இந்தியாவில் 150 இடங்களில் முதல் 25 இடங்கள்லே சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இதெல்லாமே வந்துடுது. பாதுகாப்பான நகரங்களில் உங்களுடைய புள்ளி விவரம் தானே சொல்லுது, மத்திய அரசுடைய புள்ளி விவரம் தானே அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி நீங்கள் மறுப்பீங்கன்ற நான் இதை சொல்லி தானே ஆகணும். அவர் பெண்கள் மாநாடு, இது பெண்கள் மாநாட்டில் இந்த விஷயங்கள்லாம் பேசி தான் ஆகணும். சில விஷயங்கள் அவங்களுக்கு அவங்க செஞ்ச திட்டங்களை சொல்லி தானே ஆகணும். அவங்க மகளிர் உரிமையாக இருக்கட்டும், இலவச பயணம், பஸ் பயணமாக இருக்கட்டும், இதர விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி தான் ஆகணும். அது பல முறை சொல்லிகிட்டே இருக்காங்க. அது சொல்லுவாங்க. என்ன காரணம்? இது தேர்தல் சமயம், அது சொல்லி தான் ஆகணும்னு வச்சுங்களேன். பட் அவங்க ஒரு விஷயம், நீங்கள் எங்களை குறை சொல்லிட்டு போகிறதுக்கு, எங்களுக்கு எதுவுமே செய்யாமல் நீங்கள் சொல்லிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டார். சிஎம் இன்னொன்று கேட்டார், நீங்கள் இங்கே ஏற்கனவே உருவான ஒரு கூட்டணியை திருப்பியும் ரீஎலக்ட் பண்ணி புதுசாக உருவாக்கின மாதிரி ஒரு காட்டிக்கிறீங்க ஒன்று. ரெண்டாவது, இந்த கூட்டணியில் எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தி நம்ம ஏற்கனவே பேசினது தான். சிபிஐ, ஐடி, இன்கம் டேக்ஸு, இந்த விஷயங்களில் வச்சு மிரட்டி எல்லாத்தையும் ஒன்றாக்கியிருக்கீங்க. இதனால மக்கள் இதெல்லாம் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னார். இந்த 2 விஷயம் ஆமாம், அதுதான் அப்படி தான் நான் சொல்கிறேன். அதே போல அடுத்த மாதம் 5 மாநாடுகளை நாங்கள் நடத்த போகிறோம். எல்லா கட்சிகளும் வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க மாநாடு. திமுக மட்டும்தான் மாதம் மாநாடு பண்ணுது. அதுவும் அடுத்த பிப்ரவரி மாதம் 5 மாநாடு நடத்த போகிறோம். மார்ச் மாதம் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடத்த போகிறோம். 10 லட்சம் பேர் பங்கு கொள்ளும் விதத்தில் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருமே அதை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ எப்படி பிப்ரவரி மாதம்லாம் அப்போ முழுக்க தேர்தல் களப்பணியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு இருக்குமா? 6 நாளுக்கு ஒரு மாநாடு அப்படின்னு வருது. அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 6 நாட்களுக்கு ஒரு மாநாடு திமுக நடத்துது மாநில லெவலில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் மாநாடு, நீங்கள் கொங்கு முடிஞ்சிருச்சு, டெல்டா முடிஞ்சிருது, தென்மண்டலம் பண்ணி ஆகணும், உங்களுக்கு வடமண்டலம் பண்ணணும், சென்னை சேர்ந்து வந்துடுது அதில். ஸோ அங்கே இந்த மகளிர் மாநாடு இருக்குது 3. அது இல்லாமல் இளைஞரணி சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தணும். இன்னும் 2 நடத்த வேண்டிய கட்டாயம். கோயம்புத்தூர் நடத்தணும், கொங்கு. இப்போ தென்மண்டலம் நடத்த போகிறாங்க, பிப்ரவரி 7ஆம் தேதி நினைக்கிறேன் நடத்த போகிறாங்க. அதை முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக கொங்கு நடத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாநாடு வருது அவங்களுக்கு வருது. அது இல்லாமல் திருச்சி சிறுகனூரில் மாநில மாநாடு. எப்பயுமே 2000 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கிட்டத்தட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் மாதிரி நடத்துவாங்க. அதை
கரெக்டாக பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சாரத்தை துவக்குவாங்க கரெக்டாக. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மார்ச் 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை கொஞ்சம் முன்னாடியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. பிப்ரவரி 17, 19ஆம் தேதி வந்து கடைசி வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிடுது மத்திய அரசு. எலெக்ஷன் கமிஷன் அப்படியா? ஆமாம் ஆமாம், அது பண்ணிடுறாங்க. பண்ண அடுத்த நிமிஷம் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள்லேயே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ பிப்ரவரி 20, 25 தேதியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாநாடு மண்டல மாநாடெல்லாம் முடிஞ்சிடும். மாநில மாநாடுங்கிறது கொஞ்சம் ஏர்லியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 8ஆம் தேதிங்கிறத 1, 2ல் நடக்கலாம். ஓ ஆமாம் ஆமாம், திமுக வந்து ரொம்ப தெளிவாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் பெண்கள் ஒவ்வொரு வீடாக போய் திட்டங்கள், திமுக செய்த திட்டங்களை ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சொல்ல போகிறாங்க. ஓ இதற்கான விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து சொன்னேன், வரிசையாக ரெஸ்ட் இல்லாமல் சிஎம் அதே வார்த்தை நீங்கள் சொன்னார், எனக்கும் ரெஸ்ட் இல்லை உங்களுக்கும் ரெஸ்ட் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அவர். ஆமாம், எனக்கு ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு ரெஸ்ட் இல்லை, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொன்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ டியூன் பண்ணி வச்சுருந்தா தான் கிம் நல்லாயிருக்கும். இப்போ சரியாக இருக்காது. 200+ நீங்கள் சொன்னீங்கன்னா சோர்ந்து உட்காந்துட்டே இருக்க முடியாதுல்ல. தொடர்ந்து நீங்கள் விசிபிளாக போயிட்டே இருந்தீங்கன்னா பப்ளிக் அதான் நடப்பான். ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, திமுககாரன் தேர்தல் டைமில் சொல்லலுவான் திமுககாரன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல. அதுக்கான விஷயத்தை திமுக தெளிவாக பண்ணுது. காரணம் அவங்களுடைய டார்கெட்டு 200+. அதுக்கான வேலைகள் பார்க்கும்போது மற்றவங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லையா கிம், நல்லா பாருங்கள். அதிமுக இன்னும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் விருந்து கூட்டம் அப்படின்னு ஹோட்டல்லையே நின்றுட்டு இருக்குன்னா வெளியவே வரல, களத்துக்கே வரல அதிமுக. விஜயும் அதே, ஏன்னா அவங்களுக்கு கூட்டணியை ஒரு ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா இது இன்டெக்டா தொடர்ந்து ஒரு 7-8 வருஷமா இருக்குல்ல இந்த கூட்டணி. அதான் ஈஸியாக இருக்குது, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இங்கே அப்படி இல்லை அதிமுக. இப்போ அவங்களெல்லாம் உட்காந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் முடிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி. அவர் சுற்றுப்பயணம் இருக்குல்ல, தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருந்தார் பஸ்ஸில், அதை நிப்பாட்டி வச்சிருக்காரு. இனிமேல் டைம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அவருமே என்ன பண்ண போறாரு, மண்டல மாநாடுகள் நடத்த போறாருன்னு சொல்றாங்க. பட் திமுக அப்படி இல்லை, தெளிவாக டேட் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல மழை இருந்தாலும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் மழை, இன்னைக்கு காலையில் நல்ல மழை, பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஈவினிங் மழை இல்லை. இல்லைன்னா அது 30 விழா நடந்தது கரூர் மாநாடு, மழை மாதிரி ஏதாவது ஒரு பெரிய டிஸ்டர்பாக இருக்கும்னு நினச்சாங்க. பட் இல்லை, பட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டாங்க. 46 தொகுதிகள் கொண்ட இந்த டெல்டால வந்து கடந்த முறை 40 தொகுதிகள் வந்து வென்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி. மேற்கு மண்டலம்னு பார்த்தோம்னா மொத்த மேற்கு மண்டலம் கிட்டத்தட்ட 58 தொகுதிகள் வருது. திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டது 35 தொகுதிகள் வந்து வருது. இப்ப நான் முதல்ல டெல்டாவுக்கு வர்றேன். 46 தொகுதிகளை ஏற்கனவே 40 தொகுதி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல கைவசமா இருக்கு டெல்டா மண்டலம்ங்கிறது. இந்த முறை எந்த அளவுக்கு வந்து டிஎம்கேனுடைய அந்த எய்ம்ங்கிறது இருக்கும் சார்? இல்லை கண்டிப்பாக சொல்லணும் கிம், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் நீங்கள் அதிமுக எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. நாகப்பட்டினத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஏடிஎம்கேல ஸ்ட்ராங் ஹோல்டான ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மணியன். இந்த முறை அவர் வந்து கொஞ்சம் வீக்காகவே இருக்கார் அப்படின்னு ஒரு டாக் ஓட ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாரூர் காமராஜ், காமராஜ் என்ன முன்னாள் அமைச்சர்கள், இவங்க 2 பேர். நாகப்பட்டினத்தில் ஓஎஸ் மணியன் முன்னாள் அமைச்சர், இங்கே பார்த்தீங்கன்னா திருவாரூரில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜ் இந்த ட்ரிப்பு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காரு. டிஸ்டர்ப் மீன்ஸு அவர் எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுல திமுக தெளிவாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் டிஆர்பி ராஜா கூப்பிட்டு எங்கே காமராஜ் நிற்கிறாரோ அவர் ஏற்று இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஆமாம், அந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பெரிய ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாது, யாரும் பெருசாக இல்லை அங்கே, அதிமுக சொல்கிறேன் நான். அடுத்தது தஞ்சையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வைத்திலிங்கம் தான், இங்கே ஒரு திமுக வந்துட்டார். என்ன அதெல்லாம் மறுக்க முடியாத விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏற்கனவே இங்கே 9 தொகுதி ஏற்கனவே 9 தான் ஜெயிச்சிருக்கு.
திருச்சியில் திமுக தான் கோட்டை. அது ஒன்றும் கூட யாரும் பெருசாக இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் பெரம்பலூர், அரியலூர் அதை நம்ம பார்க்கணும். புதுக்கோட்டையில் ஒரே ஒரு விஷயம், விராலிமலை விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர் இருக்கார். பட் அவரையும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் தோற்கடிக்கிறதுக்கு பல விஷயங்களை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக, விடக்கூடாதுங்கிறதுல. அதனால தான் முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த தமிழர் தேசம் நேற்று 2-3 நாட்களுக்கு முன்பு திமுக கூட்டணியை ஆதரிக்க தெரிவித்து வெளியே வந்துட்டார் செல்வகுமார், கே செல்வகுமார்னு வச்சுக்கிறேன். காரணம்னா டெல்டாவில் முத்திரையர் சமுதாயத்தம் ஓரளவு இருக்கிறாங்க அங்கங்கே ஒவ்வொரு பாக்கெட்டில். அவங்களெல்லாம் கையில் எடுத்ததுமே கூட திமுக ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் 2-3 தொகுதிகளை தாண்டி அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இந்த முறை டெல்டாவில். ஏற்கனவே 40ல் 46ல் 40 ஜெயிச்சிருக்கோம். இப்போ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொரலஸ் 1-2 கூட தான் வரும், அப்படிதான் நான் பார்க்குறேன். அதனால மாஜிகள் மட்டும் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு தான் காரணம். என்ன ஒரே ஒரு விஷயம்தான், கடந்த முறை டிடிவி வெளியே இருந்தார், இப்போ வராரு, உள்ளே வந்துட்டார். ஆனாலுமே கூட அவங்க இன்னும் ஜிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, ஓஎஸ் மணியனாக இருக்கட்டும், ஆர் காமராஜா இருக்கட்டும், ஹெல்த் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எல்லாருமே சசிகலாவையும் டிடிவியும் எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க. இப்போ திடீர்னு அவங்களாம் ஒன்றா சேருவாங்களா, போய் டிடிவியை பார்ப்பாங்களா இவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. தொண்டர்களை மத்தியிலையும் ஒரு நெருடல் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த முறையும் கூட திமுகவுக்கு தான் சாதகமாக டெல்டா இருக்கதை நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், டெல்டாவில் அந்த மண்டல மாநாடு, மகளிர் மண்டல மாநாடு இன்றைய தினம் நடந்து முடிந்திருக்கிறது. களத்தில் திமுக முந்தி வருகிறது. எல்லா கட்சிகளை விடவும் அஹெட்டா டிஎம்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல்டில் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.